கரண்ட் பில் அதிகமான யார் கட்டுறது? மா என்னடி? பா சொல்லுமா. 2 பேரும் தயவு செஞ்சுங்க வாங்க. என்னம்மா? இல்லம்மா. 2 பேரும் என்னதான் முடிவு பண்ணிருக்கீங்க? நாங்க என்னடி பண்ணோம்? ஷாம்பு, ரிமோட், கேஸ் இதெல்லாம் மிச்சம் பண்ணி என்னமா பண்ண போறீங்க? ஆ? எதுக்கு எடுத்தாலும் மிடில் கிளாஸ்னு சொல்லிட்டே இருக்கீங்க. நல்லா ஆசைப்படவே கூடாதா? நீ ஆசைப்பட்டேன்னு தாம்மா உன் ரூம்ல ஏசி எல்லாம் வாங்கி மாட்டியிருக்கிற. ஏசி வாங்கல இருந்து ஏசி ஆன் பண்ணவே இல்லப்பா. சும்மா பேருக்கு தான்ப்பா செவுத்துல மாட்டிருக்கு. ஏசி ரிமோட்ல இருக்க பேட்டரி எடுத்து டிவில போடுற, டிவி ரிமோட்ல இருக்க பேட்டரி எடுத்து வால் கிளாக்ல போடுற. என்னம்மா இதெல்லாம்? ஏம்மா இப்படி பண்றாரு? நம்ம தான் மிடில் கிளாஸ் இல்லையாம்மா? நம்ம தனித்தனியா பேட்டரி வாங்க வைக்க முடியுமா? என்னம்மா இதெல்லாம்? இப்படிலாம் சேர்த்து வச்சதா ஒரு நல்ல. ஓ, இப்படிலாம் சேவ் பண்ணி வச்சுதான் எனக்கு நீங்க கல்யாணம் பண்ண போறீங்க அப்படிதானே? ம். நான் உங்ககிட்ட ஏதாவது காசு வேணும்னு கேட்டனா? இல்ல இப்படிலாம் இருக்க வேணாம், உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொன்னனா? ஒரே ஒரு நாள் எனக்கு பிடிச்ச மாதிரி தானம்மா கல்யாணத்தை பண்ண சொன்னேன். அதுக்கு போய் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எனக்கு மாப்பிள்ளையே பார்க்க வேண்டாம். நானே எனக்கு ஒரு மாப்பிள்ளையே பார்த்துட்டேன். எப்படியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா ஏதாச்சும் பேசி கெடுத்துருவீங்க. நானே நேர்ல போய் மீட் பண்ணிட்டு என்னன்னு சொல்றேன். அவங்க வேற எழுது. என்னம்மா கணக்கு போட்டுட்டு இருக்கீங்க? அம்மாடி, உன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கணும்ல, அதான் என்ன ஏதுன்னு கணக்கு போட்டுட்டு இருக்கிறோம். அத பத்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க? கடைக்கு போனா டிசைனை செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வர வேண்டியதுதான். அப்படி இல்லம்மா, போனா ஒரு பத்திரிக்கை 200 ரூபா சொல்றாம்மா. நம்ம குடும்பத்துல வேற நிறைய பேர் இருக்கிறாங்களா, எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஒரு பத்திரிக்கை 200 ரூபாய்னா எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு எங்கம்மா போறது? ஐயோ அப்பா, அது ஏதாவது நல்ல டிசைனா இருக்கும். சோ அதுக்கேத்த காஸ்டா இருக்கும். அட போமா, நீ வேற. கல்யாண பத்திரிக்கைன்னா அந்த மஞ்சள் கலர்ல இருக்கிறது தான் சூப்பரா இருக்கும், விலையும் கம்மி. என் கல்யாணத்துல பத்திரிக்கை கூட அடிக்கல, வீடு கூட போய் கதவு தட்டி தான் கூப்பிட்டு வந்தோம். அட ஆமா, குமரேச மாமா அவருக்கு பொண்ணு கல்யாணம் சொல்லி பத்திரிக்கை கொடுக்க வரமுன்னாரு. பேசாம அவரு கூடவே போய் என் பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு வந்துடலாம், பத்திரிக்கை செலவு மிச்சமாகும்ல.